ஸோ இதுதான் இதோட லாகின் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம அட்மின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கேபிட்டல் லெட்டரில் ஏ கொடுத்துக்கோங்க, மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர் அட்மின். பாஸ்வேர்ட் யூசர் யூஎஸ்இஆர் எல்லாமே ஸ்மால் லெட்டர் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணிக்கலாம், அல்லது நாட் நோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோட டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய குயிக் பிளான் சைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும். இதில் ஷார்ட்கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸு, கொட்டேஷன், பர்ச்சேஸ், ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்கோம். அல்லது பண்ணி நம்ம கிளிக் பண்ணி அந்த மெனுக்குள்ளே நம்ம ஷார்ட்டாகவே வந்து உள்ளே போய்க்கிற முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மல்டிபிள் லாங்குவேஜ் கொடுத்துருக்கோம், அதில் தமிழும் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் பிஓஎஸ். இந்த பிஓஎஸை கிளிக் பண்ணும்போது இதோட டேஷ்போர்டு வந்து பிஓஎஸ் பில்லிங் டேஷ்போர்டாக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய யூசர் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஃபர்ஸ்ட் மெனு டேஷ்போர்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற டேஷ்போர்டில் தான் அதில் நிறைய ஃபில்டர் கொடுத்துருக்கோம். டுடே, இயர்லி, வீக்லி அந்த மாதிரி வந்து நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் நம்ம இங்கேயே பார்த்துக்கிற முடியும். பர்ச்சேஸ் டியூவில் இருக்குது, சேல்ஸ் டியூவில் இருக்குது, சேல்ஸ் லிஸ்ட்டுக்கு டேரெக்டாக போயிடலாம், எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டுக்கு. ஸோ இங்கேயே நிறையா வந்து நம்ம ஈஸியாக வந்து மெனு அக்சஸ் பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ஸ்டாக் எது எது கம்மியாக இருக்குங்கிற அலர்ட் காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ட்ரெண்டிங்கில் உள்ள ஐட்டம்ஸ் எது எது சேல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டயக்ராம் காமிக்கும். அப்புறம் ரீசெண்டாக நமக்கு வந்து சேல்ஸ் ஆன இன்வாய்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டேஷ்போர்டு மெனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் லிஸ்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்டாஃப் அல்லது வேறு யாராவது ஒர்க் பண்ணுறவங்க, மேனேஜர் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ யூசர்ஸ் ரோல் வேணாலும் நம்ம வந்து இருந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ யூசர் நேம், அவங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அவங்க என்ன ரோல், பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூசர் ரோல் கிரியேட் பண்ணணும். அந்த யூசர் ரோலில் வந்து ஒரு நேம் கொடுத்துட்டு அவங்களுக்கு பர்டிகுலராக எந்தெந்த மெனு தான் அவங்க அக்சஸ் பண்ணணும், எது எது அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்து வச்சுக்கிறோம். அந்த ரோல்ஸை வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிஓஎஸ். ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்டே. அந்த பிஓஎஸ் டேஷ்போர்டு இங்கேயும் இருக்குது. கிளினிக் பிஓஎஸ்ல பில் பண்ணோம், நம்ம இந்த இதை யூஸ் பண்ணலாம். அல்லது நார்மல் சேல் பண்ணுறோம், நீங்கள் ஆட் சேல் கொடுத்துட்டு உங்களுடைய வேர் ஹவுஸு, கஸ்டமர் நேமு, என்ன டேட்டு, டியூ டேட் என்ன, ரெஃபரன்ஸ் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு ஐட்டம் சர்ச் பார், இந்த ஐட்டம் சர்ச் பாரில் போய் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே மேனுவலாக ப்ராடக்ட் நேம் போட்டுக்கலாம், கோடு போட்டுக்கலாம், அல்லது பார் கோட்லையும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் வந்து கீழே ஆட் ஆனதுக்கப்புறம் அதோடைய குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸு, டேக்ஸு, டிஸ்கவுண்ட்டு எல்லாமே மாற்றிக்கிற முடியும். ஸோ அதுக்கப்புறம் அதர் சார்ஜஸ் எது இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தோம்னா கூப்பன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓவராலாக எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து நான் மொத்தமாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம், தனியாக கொடுக்கறனாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டோட்டல் அமௌண்ட் காமிக்கும். பக்கத்து பேமெண்ட் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கோம். அவங்க என்ன மாதிரி பேமெண்ட் கொடுத்தாங்க, கேஷா, செக்கா, யூபிஐயா, பேங்க் அக்கௌண்ட்டா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த அக்கௌண்ட் டே புக் யூஸ் பண்ணோம்னா நம்ம அக்கௌண்ட் பண்ணிக்கலாம், அல்லது கேஷ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டில் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பில்லை சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து சேல்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிருக்கும். இவங்க ஃபுல்லாக பெய்டு கொடுத்துருந்தாங்கன்னா பெய்டுன்னு இருக்கும், பார்சல் பேமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா பார்சல் பேமெண்ட் இருக்கும், பேமெண்ட்டே பண்ணல அப்படின்னா அன்பெய்டு அப்படின்ட்டு இருக்கும். மேலே நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. நம்ம வேறு வைஸ் நம்ம வந்து கஸ்டமர் வைஸ், அப்புறம் யூசர் வைஸ், நம்மளுடைய ஸ்டாஃப் யூசர் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யூசர் வைஸ் பார்த்துக்கலாம். இது எல்லா ஃபில்டரையுமே நம்ம ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்மளால் வந்து இதை வந்து பார்க்க முடியும். சர்ச் பண்ணலாம், அல்லது இன்வாய்ஸுக்கு டெலிவரி லேபிள் இருக்கு, அது பார்கோட் வரும். இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணியும் அந்த இன்வாய்ஸ் வந்து தேடி எடுத்துக்கிற முடியும். கீழே இன்வாய்ஸ் லிஸ்ட் இருக்கு. இதில் பேமெண்ட் கொடுக்கணும், ஃபுல் பெய்டா, பார்சல் பெய்டா, அன்பெய்டா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். இந்த இன்வாய்ஸ் யார் போட்டிருக்காங்க அப்படிங்கிற யூசர்ஸ் காமிக்கும். அப்புறம் வாட்ஸ்அப்பில் நம்ம இந்த இன்வாய்ஸை நம்ம டெக்ஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணிக்கிற முடியும். அது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பை வெப்பில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் நம்பரில் போய் இந்த டெக்ஸ்ட் பில்லோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷனில் போனோம்னா நம்ம வியூ சேல்ஸை பார்த்துக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், அவங்களுடைய பேமெண்ட்டை வியூ பண்ணிக்கலாம். பேமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ரிசீவ்ட் பேமெண்ட்டில் அந்த பேமெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிடிஎஃப் நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம்,
அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பில் இன்வாய்ஸ் போடுறோம் A4 A5 அந்த மாதிரி அப்படின்னா பிடிஎஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் இன்வாய்ஸ். இது வந்து தெர்மல் பிரிண்டர் போடுறோம் இல்லையா 3" 4 அந்த மாதிரி தெர்மல் பிரிண்டர் போடுறதுக்கு இந்த பிஓஎஸ் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆட் டெலிவரி சலான் இருக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி சலானோ அல்லது டெலிவரி லேபிளோ வந்து நம்ம இதில் வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். அந்த டெலிவரி லேபிளை வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகுதுன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் போயிடும். அப்புறம் இன்வாய்ஸை டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பேமெண்ட். சேல்ஸ் நமக்கு என்னென்னைக்கு டேட்டுக்கு எந்தெந்த பில்லுக்கு எவ்வளோ கஸ்டமர் எவ்வளோ எந்த பேமெண்ட் டைப்பில் என்ன பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். நம்ம அதை ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். கேஷ் அமௌண்ட் எவ்வளவு, செக் அமௌண்ட் எவ்வளவு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பேஜை எக்ஸல்லையோ பிடிஎஃப்லையோ டவுன்லோட் பண்ணிக்கிறவும் முடியும். நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். நமக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்த லிஸ்ட் ஃபுல்லாக நமக்கு இங்கே வந்து பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். நியூ பர்ச்சேஸில் ஆட் பண்ணிவிட்டு வேர் ஹவுஸ் செலக்ட் பண்ணிக்கிறணும். சப்ளையர் நேமு, அப்புறம் அவங்க கொடுக்குற பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நம்பரு, அப்புறம் ஸ்டேட்டஸில் ரிசீவ்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாக்ல ஆட் ஆகிக்கணும். நாட் ரிசீவ்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் ப்ராடக்ட் வரல அப்படின்னா ஸ்டாக்ல ஆட் ஆகாது. ஸோ பர்ச்சோடு நம்ம மேனுவலாக வந்து மாற்றிக்கிறவும் முடியும். சேம் ஆட் சைடில் பண்ண மாதிரி இங்கேயும் ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான சார்ஜஸ் கொடுத்துக்கலாம். அவங்க நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்டையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட். அவங்களோட டோட்டல் அமௌண்ட்ல ஃபுல் பெய்டு கொடுத்துருந்தா ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். அல்லது பார்சியல் பேமெண்ட் இந்த மாதிரி கொடுக்குறோம்னா அதையும் நம்ம இதனால் மெயின்டைன் பண்ணிக்கிற முடியும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லிஸ்ட். நம்ம பர்ச்சேஸ் பண்ண லிஸ்ட் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும். இந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்க முடியும். அடுத்து நியூ பர்ச்சேஸ் ஆர்டர். சப்போஸ் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே ஆட் பண்ணி அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து சாரி அந்த சப்ளையருக்கு வந்து கொடுத்துக்கலாம். அப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் லிஸ்ட். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்னையும் நம்ம பண்ணிக்கலாம். அதோட லிஸ்ட்டையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொட்டேஷன். கொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் நேமு ப்ராடக்ட்டையுமே ஆட் பண்ணி சேம் ஆப்ஷன் தான் நம்ம சேலில் என்ன பண்ணமோ அதே மாதிரி கொட்டேஷன் போட்டுட்டு அந்த கஸ்டமருடைய லிஸ்ட்டையும் பார்த்துக்கலாம். இந்த கொட்டேஷன் ஒரு இன்வாய்ஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னா நம்ம அங்கேருந்து சேஞ்ச் பண்ணிக்கிறவும் முடியும். நெக்ஸ்ட் கான்டாக்டில் ஆட் கஸ்டமர். உங்களுடைய கஸ்டமர் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் இது எல்லாமே வந்து நீங்கள் இயர்லியராகவே ஆட் பண்ணிக்கிற முடியும். ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் பில் போடுற ஸ்பாட்லையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த நார்மல் அட்ரஸ் டீட்டெயில், ஷிப்பிங் அட்ரஸ்மே வேறு வேறையாகவும் கொடுத்துக்கிற முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர்ஸுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டு வரும். அதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதை வர வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வியூ பேமெண்ட்டில் போய் அவங்க இது வரைக்கும் என்னென்ன பேமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ரிசீவ்டு பேமெண்ட்டில் போய் பேமெண்ட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதில் போய் நம்ம வர வச்சுக்கலாம். ஸோ இது வந்து லெட்ஜர் வைஸ் கொடுக்குறது நம்ம இங்கேருந்து பண்ணிக்கலாம். அப்புறம் கூப்பன் வந்து பர்டிகுலராக அந்த கஸ்டமருக்கு நம்ம ஜெட் பண்ணிக்கலாம். அந்த கூப்பன் இந்த கஸ்டமருக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். நம்ம பில் போடுற இடத்துல அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனுடைய காலம் இருக்கும். அங்கே போய் இந்த கூப்பன் பண்ணிக்கலாம். வேணாம்னா டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சப்ளையர். நம்ம கஸ்டமர் கொடுத்ததே தான் சப்ளையருடைய டீட்டெயில்ஸே எல்லாம் கொடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சப்ளையருடைய லிஸ்ட் இருக்கும். அதில் போய் நம்ம வந்து எடிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் எவ்வளோ டியூ கொடுக்கணும், பேமெண்ட் ரிசீவ் கொடுக்குறதுலாம் கொடுத்துருக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்ளையர் ரெண்டையுமே நம்ம எக்ஸல் மூலிமா பல்காக வந்து நம்மளால் வந்து அப்லோட் பண்ணிக்கிற முடியும். இதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு சாம்பிள் டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து அதில் இருக்கிற மாதிரி கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணலாம். அதில் வந்து இந்த ப்ரௌஸ் ஃபைலை கொடுத்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸல் சீட்டில் அப்லோட் ஆகிடும். பல்க் கான்டாக்டாக நம்ம அப்லோட் பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் வந்து ஐட்டம்ஸ். ஆட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம ஐட்டம் நேமு, பிராண்ட் நேமு, கேட்டகிரி, ஐட்டம் குரூப்பு, யூனிட்டு, எஸ்கேயு நம்பர், ஹெச்எஸ்என் நம்பர், அது லோகலிட்டி அலர்ட் எவ்வளவு, செல்லர் பாயிண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் வாங்கினா எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறணும் அப்படிங்கிறது. ஸ்கேன் பார் கோட் அப்படிங்கிறது நம்ம டிஃபால்ட்டாக உள்ள கோடை நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். ப்ராடக்ட்டில் வரக்கூடிய டிஃபால்ட்டு பார் கோடு நம்மளும் தனியாகவும் ஜென்ரேட்டும் பண்ணிக்கலாம் புதுசாக. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இமேஜ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து ரெகுலராகவே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது பெர்சன்டேஜாக ஃபிக்ஸ்டா அப்படின்னு கொடுத்துட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுங்கிறத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ். அப்புறம் நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸுக்கு அப்புறம் டேக்ஸ் நம்ம பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த டேக்ஸுடைய டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவா எக்ஸ்க்ளூசிவா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நீங்களுடைய பர்ச்சேஸ் பிரைஸையும், சேல்ஸ் பிரைஸையும் குடுக்கும்போது அத கால்குலேட் பண்ணி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு அப்படிங்கிறத இங்க வந்து காமிக்கும். நீங்க இத வச்சு இந்த மார்ஜின் எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எம்ஆர்பி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சிங்கிள் பிரைஸும் குடுத்துக்கலாம், மல்டிபிள் பிரைஸும் குடுத்துக்கலாம். சப்போஸ் நாங்க வந்து ஒரே ப்ராடக்ட்டுக்கு டீலருக்கு ஒரு பிரைஸ், கஸ்டமருக்கு ஒரு பிரைஸ், ஏஜென்சிக்கு ஒரு பிரைஸ் இந்த மாதிரி நாங்க வேற வேற குடுக்கணும் அப்படின்னா, 4 பிரைஸ் வரைக்கும் நம்ம இதுல குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பர்ச்சேஸ் பிரைஸ், சேல்ஸ் பிரைஸ் இது எல்லாத்துக்குமே கோடா கொடுத்துருக்கோம். நீங்க பார் கோடு ஜென்ரேட் பண்ணும்போது எனக்கு பிரைஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகக்கூடாது, அதுக்கு லெட்டர்ஸ் தான் ஆகணும் அப்படின்னா, தாராளமா இந்த லெட்டர்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். பார் கோட்ல பிரைஸ் எதுவும் டிஸ்ப்ளே ஆகாது. சேல்ஸ் பிரைஸ், பர்ச்சேஸ் பிரைஸ் ரெண்டுமே. எம்ஆர்பியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இதில் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த வேர் ஹவுஸில் அந்த ஓப்பனிங் ஸ்டாக் வரணும் பிரான்ச்சில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்கோட வந்துடும் உங்களுக்கு வந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ். இது மேலே ஃபர்ஸ்ட் பார்த்தது ஐட்டம் ஆட் பண்ணும்போது, இது சர்வீஸ் ஆட் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கு, தேவையான ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ஐட்டம் லிஸ்ட், நம்ம ஆட் பண்ண ஐட்டம் ஃபுல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஸ்டாக் வந்து பார்த்துக்கலாம். அதில் பக்கத்தில் உள்ள ப்ளூ கலர் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா எந்தெந்த வேர் ஹவுஸில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து காமிச்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் ப்ரைஸு, பர்ச்சேஸ் ப்ரைஸு, டேக்ஸு, இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். ஆக்ஷனில் போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்டகிரி நம்ம ஸ்பாட்டில் ஆட் பண்ணிக்கலாம், ஐட்டம் ஆட் பண்ணுற இடத்துல இல்லை இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிராண்ட் லிஸ்ட். இந்த பிராண்ட் லிஸ்ட் நம்ம இங்கேயும் கிரியேட் பண்ணிக்கலாம் அல்லது ஐட்டம் ஆட் பண்ணுற இடத்துலையும் நம்மளால கிரியேட் பண்ணிக்கிற முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியன்ட். வேரியன்ட் நம்ம ஒரே ப்ராடக்ட்டே மல்டிபிள் சைஸு அல்லது கலர்ஸு வேரியண்ட்ல வச்சுருப்போம். அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக ஏற்ற முடியாது அப்படிங்கிறனால ஒரே ப்ராடக்ட் நேமில் எவ்வளோ ப்ரைஸு, எவ்வளோ கலர்ஸு, எவ்வளோ சைஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டை நம்ம பிரித்து மொத்தமாக ஒரே ப்ராடக்ட்டை மல்டிபிள் ப்ராடக்ட்டை ஒரே நேம்லேயே வச்சு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிற முடியும். அதுக்காக கூட ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் லேபிள்ஸ். இப்போ இங்கே போய் நம்ம ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியூ கிளிக் பண்ணீங்கன்னா லேபிள்ஸ் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம ரோ 1ல வந்து 1, ரோ 2ல 1, ரோ 3ல 1 3 வச்சிருக்கனால 3 லேபிள் வந்து இங்கே விசிபிள் ஆகுது. ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட்டை அடுத்தடுத்த லேபிள் நம்மளால பிரிண்ட் பண்ணிக்கிறவும் முடியும், அல்லது ஒரே லேபிள்ஸை வரிசையாக ரோவில் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறவும் முடியும். அதில் மேலே போய் நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் வேணுமோ அதை வந்து நம்ம கொடுத்தோம்னா அந்த ரோவில் அந்த லேபிள்ஸ்குள்ள உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசி ரோல வந்து எனக்கு தேவையில்லை, என்கிட்ட டபுள் லேயர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அதை 0ன்னு கொடுத்துட்டு இங்கே 2ல 1 கொடுத்தீங்கன்னா 2 லேபிள் தான் ஷோ ஆகும். இதே நம்ம கிட்ட ரோல என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கொடுத்து நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் ஐட்டம்ஸ். நம்ம எக்ஸல் மூலயமா நம்ம ப்ராடக்ட்டை வந்து பல்கா வந்து அப்லோட் பண்ண முடியும். இதோட டவுன்லோடு சாம்பிள் டைரி உள்ளே கொடுத்துருப்போம். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஃபார்மட் மாதிரியே நம்ம ப்ராடக்ட்டை பண்ணிக்கலாம். இது இம்போர்ட் சர்வீஸும் சேமாக தான். இது ஸ்டாக்ல ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்ம வந்து மேலே வந்து ஒரு ப்ராடக்ட் ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டீக்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம், அல்லது டீக்ரீஸும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதே மாதிரி சேம் வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறோம், ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கிற போகிறோம். டீக்ரீஸ் பண்ணும்போது மைனஸ் வேல்யூவில் போகும், அது ஸ்டாக்ல வந்து லெஸ் ஆகும். இது மேனுவல் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம மல்டிபிள் வேர் ஹவுஸ் ஆர் பிரான்ச் வச்சுன்னா ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கோ அல்லது வேர் ஹவுஸ்ல இருந்து இன்னொரு ஸ்டோருக்கோ வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து மாத்திக்கிற முடியும். எந்த ப்ராடக்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கிறணும். வேர் ஹவுஸ் டு வேர் ஹவுஸ் செலக்ட் எத்தனை குவான்டிட்டியை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துறீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் லிஸ்ட்ல போய் அந்த ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் ஆன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த வேர் ஹவுஸ் வைஸ் நம்ம பார்த்துக்கலாம். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த விஷயம் தான், இதுல நம்ம போய் பார்த்துக்கலாம். அந்த ஸ்டாக் வந்து மேலே இருந்த ஸ்டோர்ல இருந்து இந்த ஸ்டாக் வந்து மாறிடுச்சு. ஸோ நம்ம இங்க வந்து போய் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தா எக்ஸ்பென்ஸ். நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம இந்த எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்ல போய் வந்து ஆட் எக்ஸ்பென்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிற முடியும். அது என்ன கேட்டகரி, எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி கீழே இருக்கு, கேட்டகரி ஆட் பண்ணி வச்சுட்டு பர்பஸுக்கு எவ்வளோ அமௌண்ட், என்ன பேமெண்ட் டைப்பு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு எதுவும் ரெஃபரன்ஸ் நம்பர் நோட்ஸ் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டில் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் இருக்கு, சேல்ஸ் அண்ட் பேமெண்ட் ரிப்போர்ட் இருக்கு, கஸ்டமர் ஆர்டர் ரிப்போர்ட் இருக்கு, அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட்டு, 2 ரிப்போர்ட்டு,
சேல்ஸ் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு, பர்ச்சேஸ் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு, அப்புறம் சேல்ஸ் டேக்ஸ் ரிப்போர்ட்டு, பர்ச்சேஸ் டேக்ஸ் ரிப்போர்ட்டு, ஸோ அப்புறம் பேமெண்ட் ரிப்போர்ட்டு, கஸ்டமர் வைஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி நிறைய இருக்குது யூசர் வைஸ் ரிப்போர்ட்டுன்ற. நெக்ஸ்ட் அட்வான்ஸ். அட்வான்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட் அட்வான்ஸ் கொடுத்து அந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணி எவ்வளோ அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை வந்து இதில் இன்புட் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு போடும்போது அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டை நம்ம வந்து அவங்களோட லெஸ் பண்ணிக்கிற முடியும். அதோட அட்வான்ஸ் லிஸ்ட் அப்படின்னா எந்தெந்த கஸ்டமர் எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து கூப்பன்ஸ். இந்த கூப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனியாக கிரியேட் பண்ணிக்கிற முடியும், அல்லது காமனா எல்லா பேரும் யூஸ் பண்ண வரையும் கூப்பன் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த கூப்பனை ஜென்ரேட் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ்க்கு அந்த கூப்பன் கோடை கொடுத்தோம்னா உங்க பில்லோட வரும்போது அந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணிட்டு கீழே கூப்பன் கோட் ஆப்ஷன் இருக்கும், அந்த கூப்பன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த கூப்பன் அமௌண்ட் லெஸ் ஆகிக்கும். இது நம்ம என்னென்ன கூப்பன் கிரியேட் பண்ணுறதுலாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு புக் மாதிரி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆர் கேஷ் அக்கௌண்ட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய் புதுசாக போய் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நேம், டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஆட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். எத்தனை அக்கௌண்ட் நம்ம வந்து இதில் மேனேஜ் பண்ண முடியும். அடுத்து அக்கௌண்ட் லிஸ்ட். நம்ம என்ன அக்கௌண்ட் கிரியேட் பண்ணமோ அதோட லிஸ்ட் எல்லாமே இங்கே வந்துடும். அந்த அக்கௌண்ட் நம்பர், நேமு, ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. அப்புறம் ஆக்ஷனில் போய் டே புக்கில் போய் நம்ம டே டு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதோட வரவு அனைத்து ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு இங்கே வந்து விசோபிள் ஆகிடும். ஏதாவது நம்ம எக்ஸல்லையோ பிடிஎஃப்லையோ அல்லது பிரிண்ட் நோட் யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்ஸ் டே புக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபர். ஒரு அக்கௌண்ட்ல இன்னொரு அக்கௌண்ட் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற முடியும். எந்த அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கிறணும், எந்த அக்கௌண்ட்ல ஆட் பண்ணணும் கிரெடிட் பண்ணிக்கிறணும், பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்ங்கிறத கொடுத்து வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெபாசிட் லிஸ்ட். நீங்க சப்போஸ் கேஷ் வச்சிருக்கீங்க, அந்த டெய்லி சேல்ஸ் ஆகுது, அதை மறுநாள் போய் நாங்கள் வந்து பேங்க்ல பேமெண்ட் கட்டுவோம் அப்படின்னா இந்த டெபாசிட்ல போய் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க வந்து டெபாசிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இதோட ஓவரால் கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து அவுட்ல பார்த்துக்கலாம். இதையும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலையுமே டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். இதை டே டு வச்சு நம்ம ஃபில்டர் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் தேவையில்ல, டிஃபால்ட்டாகவே இருக்கும். வேர் ஹவுஸ். ஆட் வேர் ஹவுஸ் கொடுத்து நீங்கள் உங்களுடைய வேர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வேர் ஹவுஸ் லிஸ்ட் அவுட் ஆகும், அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அல்லது டெலிட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த வேர் ஹவுஸில் எவ்வளோ ப்ராடக்ட், அதோட எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து நமக்கு காட்டும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ். செட்டிங்ஸில் ஸ்டோர் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டோருடைய நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர், லோகோ, சிக்னேச்சரு, பேங்க் அக்கௌண்ட், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய இன்வாய்ஸில் வந்து ஷோ ஆகும். அப்புறம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அடுத்த டேபு சிஸ்டம் இருக்கும், அது டிஃபால்ட் சிஸ்டம் செட்டிங்ஸ், அது தேவையில்லை. அடுத்து சேல்ஸ் அப்படிங்கிற செட்டிங்ஸ் இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதோடைய மாடல்ஸு, டெம்ப்ளேட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்ஸ் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணால் ரைட் சைடு வீடியோ வரும். நமக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்வாய்ஸில் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அதை ஷோ பண்ணணுமா ஹைட் பண்ணணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் கேட்கும், கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ். இந்த ப்ரிஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி, இன்வாய்ஸு, ஐட்டம் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு வந்து லெட்டர்ஸ் வரும். அந்த லெட்டர் வந்து இதில் டிஃபால்ட்டாக கொடுப்போம். இதை நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை சேஞ்ச் பண்ணி கவுண்டிங் வந்து நம்பர் 1 2 3 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி போகும். அல்லது என்ன நம்பர் இன்வாய்ஸு இதெல்லாம் நம்பர் வேணுமோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் லிஸ்ட்டு. இதில் டிஃபால்ட்டாகவே நிறைய டேக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இதில் புதுசாக நம்மளும் போய் டேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேக்ஸோட நேம் கொடுத்துக்கிறணும், டேக்ஸோட பெர்சன்டேஜ் கொடுத்து சேவ் பண்ணிட்டோம்னா டேக்ஸ் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் லிஸ்ட். யூனிட் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ல நம்ம வந்து டிஃபால்ட்டாக நிறைய கொடுத்துருக்கோம். அது போக உங்களுக்கு தேவையான யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டைப்ஸ். பேமெண்ட் டைப்ஸ் டிஃபால்ட்டாகவே நம்ம நிறைய கொடுப்போம், நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கரன்சி லிஸ்ட்டு மோஸ்ட்லி தேவைப்படாது, இது இந்தியன் கரன்சி கொடுத்துருக்கோம். அதர் கண்ட்ரி அதர் கரன்சி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு. உங்களுடைய கரண்ட் பாஸ்வேர்டு மேலே கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா மாறிடும். லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். அப்புறம் இந்த டேட்டா பேஸ் பேக்கப், ஜஸ்ட் இதை ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து டவுன்லோட் ஆகி சேவ் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருக்கோம். இதில் ஹெல்பிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இமெயிலில். இதில் உங்களுக்கு எந்தெந்த உங்களுக்கு டவுட் இருக்கோ ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் ஷோ மெனு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது எது அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நிறைய எனக்கு தேவையில்லை அப்படின்னா இது எது தேவையோ அதை வந்து நீங்கள் கூட எனபிள் பண்ணிக்கலாம். தேவையில்லாத மெனுவில் நோ கூட சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெனு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹைட் ஆயிரும். உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நல்லா அருள் சாஃப்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேரை பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை வாங்கி ஓரளவுக்கு உங்களுடைய எல்லா தேவைகளும் இதில் இருக்குது. தாராளமாக வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.